ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் இன்றைக்கி வந்து கடைக்கு அவ்வளோவா போகவே இல்லை. காலையில் கொஞ்சம் நேரம் போனதோடு சரி அப்படியே வீட்டிலே இருந்தாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அவன் ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவன்கிட்ட ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி வீடை வந்து க்ளீன் பண்ணணும். வீடு இருக்கிற இருப்பை பாருங்கள். கடைக்கு போயிட்டா கூட வீடு நீட்டாக இருக்கும். வீட்டில் இன்றைக்கி 3 பேர் இருந்து வீடை வந்து குப்பையாக ஆக்குனது தான் மிச்சம். துணி காலையில் காய போட்டது அதை பூரா எடுத்து போட்டுட்டு அவள் நீங்களே எடுத்து போடுங்க, நீங்களே என்னமோ பண்ணுங்கள், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு அப்படியே சேரை போட்டு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள். என்னைய கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்குறா. என் பின்னாடி அந்த கொண்டையில் தொங்குற முடியை பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா வேலை செய்கிறேனேண்டா, அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு என்ன, நான்லாம் வேலையும் பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன், என்னமும் செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு என்னைய வந்து வாய்ச்சாவடல் அடிச்சுட்டு உட்காந்துருக்குறா கிண்டல் பண்ணிவிட்டு. சரி நீ உட்காந்துரு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்றைக்கி வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். போய் ஒரு சப்புன்னு ஒரு அறை விட்டேன், வந்து நீ வேலை பாரு அப்படின்னு. நல்லா வேலை பார்த்தானா க்ளீனாக ஒதுக்கி கூட்டி விட்ருவா. இன்றைக்கி ரொம்ப சவங்கத்தனம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த ஏர் கூலர் வந்ததுலேருந்து எங்கள் அம்மா 2 கிலோ வெயிட் போட்டாங்க, இந்த வாஷிங் மிஷின் வந்ததுலேருந்து எங்கள் அம்மா 5 கிலோ வெயிட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து என்னை கிண்டல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறா. நீ பாட்டுக்கு உட்காந்துருன்னு சொல்லிவிட்டு நானே ஒதுக்கி ஃபுல்லாக கூட்டி விட்ருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நீட்டாக ஒதுக்கி கூட்டியாச்சு. இவன் என்னடானா டீயை குடிச்சிட்டு விளையாட போனவே தான் இன்னும் காணோம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்தியில் கொடை பிடிப்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி உட்காந்து வீட்டுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறா. விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்தோடனே ஓடிட்டா, எங்கே அடிக்கிறது தான் எடுத்துகிட்டு வராளோ என்னமோன்னு. அதுக்கப்புறம் வேலை நடக்குது பாருங்கள். ஆனால் விளக்கமாறு வச்சுலாம் நான் அடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பிள்ளைங்களை வந்து விளக்கமாறு வச்சு விளக்கமாறை வச்சு ஓங்கவே கூடாது. ஃபஸ்ட்டு விளக்கமாறை வச்செல்லாம் பிள்ளைங்களை அடிக்கவே கூடாது. வீட்டோட மகாலட்சுமியே பிள்ளைங்க தான். விளக்கமாறை வச்சு அடித்தோம்னா லக்ஷ்மி கடாட்சமே போயிடும். அதனால் வந்து அந்த பேச்சே பேசக்கூடாது, வாயில் வச்சு கூட பேசக்கூடாது. சும்மா நான் இப்போ வந்து விளக்கமாறை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால அதுக்கு தான் அப்படி சொன்னேன். வீடை ஒதுக்கி கூட்டிகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.